மார்னிங் நான் உங்கள் சிந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் சும்மா இன்றைக்கி வேறு சாட்டர்டே சண்டேவே, இன்றைக்கி சாட்டர்டே தான், நாளைக்கு சண்டேவா. அதோட எங்களுக்கு கையை பரப்புறன்னு நினச்சி எனக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு ட்ராயிங் பண்ணியிருக்கேன், பார்க்குறீங்களா? வாங்க காமிக்கிறேன். இதுதான் அந்த ட்ராயிங். நல்லா இருக்கா மக்களே? இருங்க, நான் உங்களுக்கு வந்து ஐயோ பறக்குது, ஃபேன் ஓடுது பாருங்க, ஃபேன் ஓடுதா. ஒரே காய்ச்சல், இரும்பல், அநியாயத்துக்கு ரொம்ப மோசமாக போயிடுச்சுங்க என் தொண்டை. இப்போ பாருங்க, சரிங்களா? இதான் வந்துட்டு என் ட்ராயிங். இதை நான் பெருசாக தான் வரைஞ்சேன், கத்தி சிசர் வச்சு கட் பண்ணிட்டேன். மேலே மேங்கெல்லாம் கொஞ்சம் செஞ்சேன், நல்லா எனக்கு பிடிக்கல, சும்மா செஞ்சேன். அதுவும் பெயிண்டிங் வச்சு செஞ்சேன்னு நினைக்காதீங்க, வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. சரிங்க, என் தங்கச்சி ஒன்று பண்ணிட்டு இருக்கிறா. வந்துட்டு பெயிண்ட் வச்சு செஞ்சா கூட நான் அவ்வளோ பெருமைப்பட மாட்டேன், அவ்வளோ இத்தனோண்டு இது பண்ணதுக்கலாம். அங்கே பாருங்க, கையிடுமா பாருங்க. இது என்னதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பல பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுதான் வந்துட்டு கொத்து பொட்டு. இந்த கொத்து பொட்டில் வந்து கலர் கலராக இருக்குமா. நாங்கள் என்ன பண்ணோம், இந்த குடும்பம் அதை ஒரு விளக்கமாக குச்சிருக்குல்லங்க, ஐயோ விளக்கமாக குச்சிருக்குல்லங்க, இதை வச்சு இதை வருங்க, ஐயோ இது தொட்டு தொட்டு இதை எப்படி கிரிக்கிட்டு உட்காந்துருந்தோம். ஆனால் ஜாலியாக இருந்ததுங்க. இதை வச்சு நான் இப்படி ஒரு ட்ராயிங் பண்ணியிருக்கேன். நல்லா தான் பண்ணியிருக்கேன்னா எனக்கு எவ்வளோ இது கொடுப்பீங்க, இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரெடி பெயிண்ட் எடுத்து தங்கச்சி ஊற்றிட்டா போல இருங்க. நான் என்ன பண்ணேன், ரிப்பீட்டுக்கு பாருங்க, மஞ்சள் கலர் பெயிண்ட் தடவி அப்படியே க்ளூ கம் மட்டும் போட்டு இந்த இடத்துல ஒட்டிட்டேன். ஏன்னா கம்மு வந்துட்டு தீர்ந்துருச்சு வீட்டில். வாங்க என் தங்கச்சி அனுப்புனா போக மாட்டா, அதனால நானே வந்துட்டு ஒட்டிட்டேன் இந்த மாதிரி செஞ்சு. இருந்தாலும் இது எதுவும் ஓட்ட தெரியல பெருசாக, நல்லா இருக்குல்ல? இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சி பண்ணி வச்சுருக்க வேலையை பார்த்துட்டு போங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த இதான் வந்து இதில் வந்துட்டு இங்கே பாருங்கள், என் தங்கச்சி இதெல்லாம் என்னன்னு கேட்பீங்க, இதெல்லாம் என்னன்னு கேட்பீங்க நீங்கள். இதெல்லாம் என் தங்கச்சி இருக்கால வரைஞ்சி நல்லா இல்லைன்னு உள்ளே தூக்கி போட்டதுங்க. இது இங்கே வருங்க, இன்னும் எவ்வளவோ இருக்குன்னா தண்ணியாக மாறிட்டாங்க. அதை பாருங்க, இதெல்லாம் நிறைய இருக்கும் பாருங்க. எவ்வளோ பெயிண்ட் இதில் கிடக்கு பார்த்தீங்களா? அதாவது கொத்து